ஹாய் காய்ஸ், ஸ்ரீவினிதா ரொமான்டிக் ஸ்டோரி எஃப்எம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே ஆதி. இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ற ஸ்டோரிஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் ஸ்ரீவினிதா அவர்களின் கசையாய் ஒரு காதல். மாலை நேர மஞ்சள் வைகளின் உபயத்தால் தங்கம் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது கொழும்பு நகரம். பரபரப்பான கொழும்பு நகரின் பிரதான வீதிகள் அமைந்துள்ள லூனா கஃபே என்ற காஃபி ஷாப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருந்தாள் நம் நாயகி வானதி. ஒவ்வொரு நொடியும் நகர நகர அவளுக்கோ வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி படபடக்கும் உணர்வு. தன்னவன் கூறிய நேரத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே அங்கே வந்து அமர்ந்து விட்டவளுக்கு எப்போதடா நேரம் போகும், எப்போது தன்னவனை நேரில் காண்போம் என்ற ஆவலும் ஏக்கமும் கொடியாய் அவளை பற்றி படர்ந்தது. இப்போதுதான் அவனை முதலாக நேரில் காணப்போகின்றாள். இருவரும் இலங்கையில் வசித்தாலும் கூட வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். முகநூலில் அருண்மொழிவர்மன் என்ற அவனுடைய பெயரில் ஈர்க்கப்பட்டதன் விளைவால்தான் அவனுடைய நட்பு கோரிக்கையை ஏற்றிருந்தாள் அவள். அதன் பிறகு அறிமுகமற்றவர்களாக ஆரம்பித்த அவர்களுடைய பயணம் மாதங்கள் செல்ல செல்ல நல்ல நட்பாக மாறி அந்த நட்பு இப்போது காதலனும் விருட்சமாக மாறியிருந்தது. அவர்களுடைய காதலுக்கு அகவை ஒன்றுதான். இந்த ஒரு வருடத்தில் அருண்மொழிவர்மன் வானதியை பார்த்ததே இல்லை. அருண்மொழிவர்மனின் முகநூல் பக்கத்தில் அவனுடைய ஏராளமான புகைப்படங்களை வானதி பார்த்திருக்கிறாள்தான். ஆனால் அவளுடைய சமூக வலைதளங்கள் எதிலும் அவள் தன்னுடைய புகைப்படங்களை இதுவரை பதிவிட்டதே இல்லை. எத்தனையோ முறை ஆதங்கத்துடனும் காதலுடனும் ஏக்கத்துடனும் அளவு கடந்த ஆர்வத்துடனும் வர்மன் அவளிடம் அவளுடைய புகைப்படத்தை அனுப்பும்படி அடிக்கடி கேட்பான். அதெல்லாம் முடியாது, என்ன பார்க்கணும்னா நேர்ல வந்து பாருங்க என்ற வார்த்தைகளோடு அவனுடைய கோரிக்கையை நிராகரித்து விடுவாள் அவள். ஏற்கனவே காதல் என்ற பெயரில் படி பயங்கரமாக ஏமாந்து போய் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு துயரத்தில் மூழ்கியிருந்த அவளுடைய அக்காவின் அனுபவத்தால் அவளுடைய அடு மனதில் காதல் பற்றிய பயம் வேரூன்றி இருந்தது. எல்லா காதலும் சேர்ந்து விடாது, எல்லா காதலர்களும் நல்லவர்களாக அமைந்துவிடவும் மாட்டார்கள் என்பதை நன்றாகவே அறிந்து வைத்திருந்தவள் வீட்டில் பார்க்கும் பையனைத்தான் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருந்தாள். ஆனால் நம் வாழ்க்கையில் நினைப்பது மட்டுமா நடக்கின்றது? இல்லை அல்லவா? அவளுடைய இறுகி போய் இருந்த இதயத்திற்குள் எப்படியோ நுழைந்து விட்டான் அருண்மொழிவர்மன். காதலுக்கு கதவை திறக்கவே மாட்டேன் என பிடிவாதமாக இருந்தவளை கூட அவனுடைய காதலால் வீழ்த்தி இருந்தான் அவன். அவன் மீது என்னதான் அதிக நம்பிக்கை இருந்தாலும் கூட நேரில் பார்த்து வீட்டில் பேசிய பின்பே அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம் என கூறியிருந்தாள் வானதி. அவன் அடிக்கடி புகைப்படம் கேட்பதும் அவள் அவனை நேரில் வர சொல்வதும் அவர்களுக்கு வாடிக்கையாகி போனது. நேற்றும் அப்படித்தான். அவன் புகைப்படம் கேட்டான். அவளும் விளையாட்டாக வழக்கம் போல கூறும் வார்த்தைகளை கூறிவிட, நாளை உன்னை பார்ப்பதற்காக கிளம்பி வருகிறேன் என்று விட்டானே. அந்த வார்த்தைகளை மீண்டும் அசை போட்டவளுக்கு தேகம் எல்லாம் சிலிர்த்து அடங்கியது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயணம் செய்துதான் இங்கே வர வேண்டும். தனக்காக தன்னை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்தவனின் மீது அவளுக்கு கொள்ளை கொள்ளையாக காதல் பெருகியது. தன்னுடைய முகத்தை கூட இதுவரை பார்க்காமல் அவன் தன் மீது கொட்டும் காதலும் காட்டும் அக்கறையையும் நினைக்கையில் இப்போதும் அவளுக்கு தித்தித்தது. என்னை பார்த்ததும் அவனுடைய முகபாவம் எப்படி மாறும், என்னை அவனுக்கு பிடிக்குமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தவளுக்கு நத்தை போல நகரும் நேரத்தின் மீது கோபம்தான் வந்தது. இன்னும் அவள் அவனுக்காக 15 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்குள் அவனுக்காக ஏதும் வாங்கினால் என்ன என்ற எண்ணம் தோன்ற மெல்ல எழுந்து கொண்டாள் வானதி. அந்த காஃபி ஷாப்பின் அருகே மிக பெரிய மலர்கொத்து கடை ஒன்று இருந்தது. அதை பார்த்தவுடன் அவள் முகமோ பூவாய் விரிய வேகமாக அதை நோக்கி நடந்தவளின் நடை சட்டென நின்றது. அந்த மலர்கடையின் வாயிலில் முதுகு காட்டி நின்றவனை பார்க்கும் போது தன்னவனை போலவே இருக்க இன்ப அதிர்ச்சியில் அப்படியே அசைவன்று நின்று விட்டாள் அவள். நிச்சயம் அது அவனாகத்தான் இருக்கும். சொன்னது போலவே அவளுக்கு பிடித்த
வெள்ளை நிறத்தில் டீஷர்ட் அணிந்து வந்திருக்கின்றானே, அது அவனேதான் என்ற ஆவலில் இன்னும் சற்று அவனை நெருங்க சிரித்தவாறு மலர்கொத்தோடு திரும்பினான் அவன். ஆம், அவன் அருண்மொழியேதான். தன்னை போலவே ஆர்வத்தை அடக்க முடியாமல் நேரத்திற்கே வந்துவிட்டான் போலும் என குதூகலித்தவள் மேலும் அவனை நெருங்க முயன்ற நொடி அவன் கரத்தில் இருந்த மலர்கொத்தை அருகில் நின்ற பெண்ணுக்கு கொடுத்தான். மீண்டும் அவளுடைய கால்களோ நகர மறுத்து அங்கேயே நின்றன. அந்த மலர்கொத்தை அவன் அவளுக்காக வாங்கினான் என்றல்லவா நினைத்தாள். அதை யாரோ ஒரு பெண்ணுக்கு அவன் கொடுத்ததும் அவளுடைய முகம் வாடி போனது. அந்த மலர்கொத்தை பெற்ற பெண்ணோ அடுத்த நொடியே அவனுடைய கழுத்தை வளைத்து அவனுடைய தாடி அடர்ந்த கன்னத்தில் அழுத்தமாக முத்தமும் கொடுக்க, அவனோ அவளை அணைத்து கொண்டவன் அவளுக்கு பதில் முத்தத்தையும் கொடுத்தான். அவ்வளவுதான். நொறுங்கி போய்விட்டாள் வானதி. என்ன நடக்கின்றது இங்கே? தன்னை காதலிப்பதாக கூறியவன் தனக்காக இத்தனை மணி நேரம் பயணத்தை மேற்கொண்டு மாவட்டத்தை கடந்து வந்தவன் இன்னொரு பெண்ணை அணைத்துக் கொண்டு நிற்பதா? அவளால் அதை கிஞ்சிற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. கால்கள் பலம் இழந்து போயின. பொதுவெளியில் இருக்கின்றோம் என்பதை கூட மறந்து அவளுடைய கையில் விழிகளில் இருந்து கண்ணீர் கன்னத்தை நோக்கி வழிந்துவிட உடைந்து போனவளாய் மீண்டும் அவர்களை பார்த்தாள் வானதி. அவனோ அவளை தன் கைவளவுக்குள் கொண்டு வந்து நெற்றி முட்டி சிரித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கோ தேகம் முழுவதும் தீப்பற்றி கொண்ட உணர்வு. அதற்கு மேல் அவர்களை பார்க்க முடியாது வேகமாக திரும்பி நடக்க தொடங்கினாள் அவள். அவளுடைய கால்களின் வேகத்தையும் மிஞ்சி கண்ணீர் அவளுடைய கன்னத்தை தாண்டி கழுத்தை நனைத்தது. மீண்டும் அதே காஃபி ஷாப்பில் வந்து அமர்ந்து கொண்டாள். உதடுகள் அழுகையில் துடித்தன. அவளை நோக்கி வந்த வெயிட்டரோ, மேடம் ஆர்டர் பண்றீங்களா என கேட்க, அவளுக்கோ வாய் திறந்து பேச முடியாத நிலை. எங்கே வாய் திறந்தால் உடைந்து கதறிவிடுவோமோ என பயந்து போனவள், கொஞ்சம் லேட்டா வாங்க அண்ணா என்றால் அழுகையை அடக்கிய குரலில். அவரோ சரி என்பது போல தலையசைத்து விட்டு அங்கிருந்து விலகி சென்றுவிட, இங்கே இருந்து கிளம்பிவிடலாம் என்ற முடிவோடு தன் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டாள். அந்த நொடி அவள் முன்பு தனியாக வந்து நின்றான் அவன். சற்று நேரத்திற்கு முன்பு வரை இவனை பார்ப்பதற்காகத்தான் துடித்துக் கொண்டிருந்தாள். இப்போது ஏன் இவனை பார்த்தோம் என துடித்தாள். அவனை பார்த்ததும் மீண்டும் அவளுக்கு விழிகள் கலங்கின. இருவரும் நேரில் பார்க்கும் அந்த நொடி அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என எண்ணி கனவு கோட்டையை கட்டி வைத்திருந்தாளே, அனைத்தையும் இப்படி நொறுக்கிவிட்டானே. இத்தனை மாதங்களாக தன்னை ஏமாற்றிக் கொண்டல்லவா இருந்திருக்கிறான். அந்த பெண்ணின் நெருக்கத்தை பார்த்தால் தங்கை என்று கூட சொல்ல முடியாதே. அந்த அளவிற்கு இறுக்கமாக அணைத்து கழுத்தை வளைத்து முத்தமிடுவதை பார்த்தால் தங்கையோ தோழியோ செய்வது போலவா தெரிகிறது. ஒரு காதலியின் செயல் போல் அல்லவா அனைத்தும் இருந்தன. இப்போது மட்டும் எதற்கு இங்கே தனியாக வந்திருக்கிறான்? அவளையும் அழைத்து கொண்டு வருவதுதானே. அந்த பெண்ணையும் அழைத்து வந்தால் என்னை ஏமாற்ற முடியாது அல்லவா? தெளிவுதான் என எண்ணிக்கொண்டவள் அவனை வெறித்து பார்த்தாள். ஹாய், நீங்க தான் வானதியா என கேட்டான் அவன் ஆர்வமாக. அவன் முகத்தில் அத்தனை ஒளிர்வு. அவளுக்கோ தொண்டை அடைத்தது. தன்னுடைய உணர்வுகளை அப்படியே மறைத்து கொண்டவள் அவனை பார்த்து இல்லை என்பது போல தலையசைக்க அதிர்ந்து போனான் அவன். ஓ சாரிங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பார்க்க இங்கதான் வர்றதா இருந்தாங்க. எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு வர்றேன்னு சொன்னாங்க. நீங்களும் எல்லோ ட்ரெஸ் போட்டதாலதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். சாரி என்றவன் சிறு புன்னகையை உதிர்த்துவிட்டு சற்று தள்ளி இருந்த டேபிளை நோக்கி செல்ல, ஒரு விதமான வேதனையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள். அவனோ அங்கிருந்த டேபிளில் அமர்ந்து கொண்டவன் அவளுக்காக காத்திருக்க தொடங்க, இவளுக்கு நெஞ்சமெல்லாம் பிசைந்தது. அவனுடைய முகத்தை பார்த்த கணம் தன்னை ஏமாற்றி விட்டானே என்ற கோபத்தை கூட அவளால் காட்ட முடியவில்லையே. அந்த அளவிற்கா அவனை நேசித்திருக்கிறோம் என நினைத்து ஸ்தம்பித்தாள் வானதி. போதும், இனியும் இங்கே அமர்ந்திருந்து அவனை பார்க்கும் தைரியம் அவளுக்கு கொஞ்சமும் இல்லை. சட்டென எழுந்து கொண்டாள் அவள். அதே கணம், டேய் அருண், என்னடா உன் லவர் இன்னும் வரலையா என கேட்டவாறு அங்கே வந்தவனை பார்த்த வானதிக்கோ தூக்கி வாரி போட்டது. அப்படியே அச்சு அசலாக அவளுடைய அருண்மொழிவர்மனை போலவே இருந்தான் அவன். இருவரும் ஒரே போல
வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்திருப்பதை கண்டவளின் கண்ணீர் நிறைந்த விழிகள் விரிந்தன. என்ன, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே, அப்போ ஃப்ளவர் ஷாப்ல நான் பார்த்தது யார என அவள் குழம்பி தவித்தபடி நிற்க, புதிதாக வந்தவனின் பின்னால் மலர்கொத்துடன் வந்தாள் அதே பெண். என்ன அருண், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வருவாளா இல்லையா என அந்த பெண் கேட்க, அவனோ கண்களை எட்டாத புன்னகையை சிந்தியவன், அவ கண்டிப்பா வருவா அண்ணி, நீங்க ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க, உட்காருங்க, நாம வெயிட் பண்ணலாம் என்றான் அவன். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வானதிக்கோ அப்போதுதான் அவளுடைய தவறு புரிந்தது. அவள் மலர்கொத்து கடையில் பார்த்தது தன் அவனின் சகோதரனையும் அவனுடைய மனைவியையும் என்பதை புரிந்து கொண்டவள் வெளிப்படையாக தன் தலையில் அடித்து கொண்டாள். ஒரு நொடியில் அவனை சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற வேதனை அவளுடைய மனதை அரிக்கத் தொடங்கியது. ஆனால் அடுத்த நொடியே அவள் முகத்தில் இருந்த வேதனை பாட்டம் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல காணாமற் போயின. என்னுடைய வர்மன் என்னை ஏமாற்றவில்லை, தன் குடும்பத்துடன் என்னை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றான், இது போதுமே. அவளுடைய காதல் நெஞ்சம் விம்மி போயிற்று. இக்கணமே அவனின் முன்பு சென்று நின்று, நான் தான் உன்னுடைய வானதி என கத்தி கூறிவிடும் எண்ணத்தில் முகம் விகசிக்க அவனை நோக்கி செல்ல எத்தனித்தவளின் பாதங்கள் தயங்கின. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவனிடம் செல்வது? தன்னை நோக்கி வந்து நீதான் வானதியா என ஆசை ஆசையாக கேட்டவனிடம் இல்லை என பொய்கூறி அனுப்பி வைத்து விட்டோமே, இப்போது எப்படி அவனிடம் சென்று நான் தான் உன் வானதி என்பது? அவனை பற்றி தவறாக நினைத்துவிட்டோம் என்பதை அறிந்தால் மனமுடைந்து போவானே. மீண்டும் நெருப்பிற்குள் நிற்பது போல தவித்து போனால் அந்த மாது. அவன் முன்பு சென்று நிற்கவும் முடியாமல், அவனை விட்டு செல்லவும் முடியாமல் திண்டாடிக் கொண்டிருந்தவளின் அலைபேசியின் திரை ஒளிர்ந்தது. அருண்மொழிவர்மனிடம் இருந்துதான் அவளுக்கு அழைப்பு வந்தது. அதில் அவளுடைய அலைபேசி சத்தமாக அலறியதும் பதறி அந்த அழைப்பை துண்டித்தாள் அவள். சற்று தள்ளியிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்த அருண்மொழிவர்மனின் புருவங்கள் இடுங்கின. அடுத்த சில நொடிகளில் மீண்டும் அவனிடம் இருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. கரங்கள் நடுங்க அந்த குறுஞ்செய்தியை திறந்து பார்த்தாள் வானதி. என் முன்னாடி நிக்கிறது நீதானே எனக்கு தெரியும் வானதி, உன்னோட ரிங்டோன் செலக்ட் பண்ணி கொடுத்ததே நான் தானு மறந்துட்டியா? என்ன நேர்ல பார்த்ததும் எதுக்கு நீ வானதி இல்லைன்னு பொய் சொன்ன? நேர்ல என் முகத்தை பார்த்ததும் உனக்கு பிடிக்கலையா? நீ எதிர்பார்த்த மாதிரி நான் இல்லையா? நான் எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேமா. வற்புறுத்தியோ கெஞ்சியோ வர்றது காதல் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை பிடிக்கலன்னா சொல்லிடுமா, நான் கிளம்பிடுறேன், உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் என்ற அவனுடைய நீண்ட குறுஞ்செய்தியை முழுவதும் படித்து முடித்ததும் ஒரு கணம் உறைந்து போனவள் அடுத்த நொடியே வேகமாக அவன் முன்பு சென்று நின்று விட்டாள். அவனோ எதிர்பார்ப்போடு அவளுடைய முகத்தையே இமைக்காது பார்க்க அவளுடைய விழிகளில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. உங்களை எனக்கு பிடிக்காம இருக்குமா என்றாள் விசும்பியவாறு. அந்த ஒற்றை கேள்வியில் இன்பமாக அதிர்ந்தவன் அடுத்த நொடியே அவளை இழுத்து தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்திருந்தான். பாவி, கொஞ்ச நேரத்துல என பதற வச்சிட்டியே, எதுக்குடி நீ வானதி இல்லைன்னு பொய் சொன்ன என அவன் கோபம் கலந்த குரலில் கேட்க வாகாக அவனுடைய மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டவள், சாரி அருண், உங்க அண்ணாவையும் அண்ணியையும் பார்த்து அது நீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன், ரொம்ப சாரி. நீங்க ட்வின்ஸ்ன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, நீங்க ஒரு தடவை கூட சொன்னதே இல்லையே என அவள் கூறவும் தான் அவனுக்கு அனைத்தும் புரிந்தது. அதற்காக அவள் மிகவும் வருந்துகின்றாள் என்பதை உணர்ந்து கொண்டவன் அவளுடைய கூந்தலை வருடிவிட்டவாறு அவளுடைய கன்னங்களை தாங்கிக் கொள்ள அவர்கள் இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு மற்றைய தம்பதி சற்றே விலகி சென்றது. ஏய், இதுக்கெல்லாம் எதுக்கடி இவ்வளவு ஃபீல் பண்ற? கண்ணால பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு நீ கேள்விப்பட்டதில்லையா? அதுதான் இப்போ நடந்திருக்கு என்றான் அவன் சமாதானமாக. இருந்தாலும் நான் இப்படி சட்டன்னு உங்களை தப்பா நினைச்சிருக்க கூடாது. எங்க அப்பாவே எங்க 2 பேரையும் பார்த்து சில நேரத்துல கன்ஃபியூஸ் ஆகிடுவாரு. இட்ஸ் ஓகே பேபி என்றவன் அவளுடைய வெளிநீரை துடைத்து விட்டான். இத்தனை மாதங்களாக காண தவித்த தன் அவளுடைய முகத்தை ஆசை தீர பார்வையால் பருகினான் அவன். மேடம் என்ன பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப ஒரே அழுகாட்சியா இருக்கீங்களே என அவன் கேலி செய்ய
இதழ் பிரித்து சிரித்தபடி மெல்ல அவன் மார்பில் அடித்தவளுக்கோ அத்தனை மகிழ்ச்சி. ரொம்ப அழகா இருக்க வானதி என்றவனின் கரகரப்பான குரலில் அவளுடைய வெண்ணிற முகம் இன்னும் சிவந்து போனது. உங்க வீட்டுல பேசுறதுக்காகத்தான் அண்ணாவையும் அண்ணியையும் கையோட கூட்டிட்டு வந்த. இந்த வானதி இந்த அருண்மொழிவர்மனுக்குத்தான்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் எங்க ஊருக்கே போவேன் என்றவனை தலை சரித்து பார்த்து அழகாக புன்னகைத்தாள் அவள். அக்கணம் காதல் கசையல்ல இசை என்று அவளுக்கு தெள்ளென புரிந்தது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான காதல் கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஆதி. டாடா.